ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க. என்னாச்சு? அப்பா கத்துற மாதிரி இருக்கு. ஆமாங்க, உங்க அப்பா தான் கத்திட்டு இருக்காரு. வாங்க போலாம். ஐயோ, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு மாமா? உங்களுக்கு என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? அப்பா இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லப்பா, நான் புனிதா வந்திருக்கேன்ப்பா. அப்பா நான் இங்கதான் இருக்கேன்ப்பா, பயப்படாதீங்கப்பா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? அம்மா, என்னாச்சுமா? அது ஒண்ணும் இல்ல சரவணா. அது அவருக்கு இன்னும் என்ன அடையாளம் தெரியல. நான் பக்கத்துல போனாலே என்ன மிரண்டு மிரண்டு பாக்குறாரு. சரி, அவரை தொல்லை பண்ண வேண்டாமே நான் பக்கத்து ரூம்ல போய் படுத்து தூங்குனேன்டா. திடீர்னு ஒரு அலறல் சத்தம் வந்து பார்த்தா அவர் அப்படியே பதறி போயிருந்தாருடா. அப்பா மாமா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல மாமா. இங்க பாருங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இல்ல இல்ல, அவன் வந்தான், அவன் தான். யாருப்பா? புனிதா, முதல்ல மாமா கிட்ட இதை கொடுங்க, அப்புறம் என்னன்னு விசாரிக்கலாம். அப்பா தண்ணி குடிங்க. அப்பா அப்பா என்னப்பா, எதுக்குப்பா கத்துனீங்க? என்னாச்சுப்பா உங்களுக்கு? அப்பா பதறாம என்னன்னு சொல்லுங்கப்பா. நாங்க எல்லாரும் உங்க கூட தானே இருக்கோம். என்ன 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 யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க. யாருப்பா? என்னடி கொலையா? என்னங்க சொல்றீங்க? எல்லா கதவும் பூட்டி தானங்க இருக்கு. வல்லவா, எல்லா கதவும் பூட்டி தானே இருக்கு. அத்த, கதவுலாம் எல்லாமே பூட்டி தான் இருக்கு. நான் தான் பூட்டினேன். யாருமே உள்ள வரதுக்கு எப்படிங்க? அப்பா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுப்பா. உங்களை போய் யாராவது கொலை பண்ண முடியுமா? அப்பா என்ன என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. நீங்களா போங்க, நீங்களா போங்க, போங்க. அப்பா கத்தாதீங்கப்பா. ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. ஐயோ, என்னங்க என்னங்க, ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நீங்க நல்லா பாருங்க, இங்க பாருங்க. புனிதா இருக்கா, உங்க பிள்ளைங்க இருக்காங்க. ஆமாப்பா, உங்க மருமகளுங்களும் இருக்காங்க. வல்லவன், நம்ம வல்லவன் இருக்காங்க. மாமா வல்லவன், மாமா வல்லவன். நாங்க எல்லாரும் உங்க பக்கத்திலே தாங்க இருக்கோம். எங்களை எல்லாம் கொஞ்சம் பாருங்க. அப்பா இங்க யாராவது வந்ததை நீங்க பாத்தீங்களா? என்ன பண்ணா? அப்பா சொல்லுங்கப்பா, என்ன பண்ணா? எப்படி எப்படி வெளில போனா? என்ன கொல்ல பாக்குறாங்க, என்ன கொல்ல போறாங்க. அப்பா நாங்கள என்ன கொல்ல போறாங்க, என்ன கொல்ல போறாங்க. அப்பா ஒண்ணும் இல்லப்பா, அப்பா ஒண்ணும் இல்லப்பா, என்ன கொல்ல போறாங்க. அப்பா ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. ஐயோ அப்பா. சரவணா, அப்பா ஏதாவது தூக்கத்துல கனவு கண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் டென்ஷன்ல இப்படி கத்திட்டு இருக்காரு. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் கனவா என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நீங்களும் மாமாவை ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உங்க மாமா அப்பாவை கொல்ல ட்ரை பண்ணாரு. ஹாஸ்பிட்டல்ல அத்தனை செக்யூரிட்டியை மீறி அப்பாவை கடத்திட்டு போயிருக்கான் அந்த மகாலிங்கம். என் குழந்தைய கடத்திருக்கான். நானும் தெய்வானையும் குழந்தைய காணும்னு எப்படி பதறி போனேன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த வலியை திரும்ப அனுபவிக்க முடியாது. வல்லவன் மாமா, நம்ம வீட்டுக்கு 2 செக்யூரிட்டி போடுங்க. வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணுங்க. அதோட கண்ட்ரோல் எல்லாமே மணி மொபைல்ல என் மொபைல்ல கனெக்ட் பண்ணுங்க.
இன்னொரு முறை நம்ம வீட்ல இருக்கிறவங்கள யாராவது கொலை பண்ண நினைச்சாங்கன்னா நம்ம வீட்டை விட்டு தப்பிச்சு போகவே கூடாது. ஏண்டா இவ்வளவு பிளான் பண்றவன் மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போனப்ப எதுக்காகடா நீ பிசினஸ் டூருக்கு போன? நான் பிசினஸ் டூர் போனாலும் அப்பாவை எப்பவுமே நினைச்சிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஆமா, நல்லா நினைச்சேன். இப்ப நடக்கிற விஷயத்துக்கும் என் புருஷன் பிசினஸ் டூர் போனதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது எப்படி? நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு காத்துக்கிட்டே இருப்பீங்களா? சிசிடிவி கேமரா போடணும், செக்யூரிட்டி போடணும்னு அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? குழந்தை காணாம போனப்ப கூட அவர் இப்படி எல்லாம் யோசிச்சது இல்ல. மாமாவுக்காக இப்படி யோசிக்கிறார் பாருங்க. அவர் பாசெல்லாம் உங்களுக்கு புரியாது. அவர் பிசினஸ் டூர் போறதுதான் எல்லார் கண்ணுக்கும் உறுத்தும். தேவான, வல்லவன் மாமா சாதாரணமா தான் பேசினாரு. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்பட்டு இருக்க? சரவண அப்பா மேல அக்கறையா தான் இருக்கான். அத நாங்க யாருமே இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்ல. ஏற்கனவே அப்பா ரொம்ப பயந்து போயிருக்காரு. நாம சண்டை போட்டுட்டே இருந்தா அப்பாவுக்கு தான் பயம் வரும். அக்கா, தெய்வான எனக்காக தான் பேசுறா. அவ சொல்றதுலே ஒரு நியாயம் இருக்குல்ல? கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. புனிதா, சரவணன் உங்க தம்பிங்கிற உரிமையில நீங்க கண்டிக்கிறீங்க. ஆனா அவர் நம்பியோட பையங்கிற உரிமையில அப்படி பேசிட்டு இருக்காரு. நாம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. கபிலா, அப்பாடா, இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுதே. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. எங்க அப்பாவை நாங்க பாத்துக்கிறோம். அப்பா, நீங்க பயப்படாதீங்கப்பா. அந்த மகாலிங்க தலை இனிமே உங்களை எதுவுமே பண்ண முடியாதுப்பா. டேய், அவர்தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி மகாலிங்கம் பெரிய இழுத்துக்கிட்டு இருக்க? யோ மாம்சே, நீ சும்மா இரு. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பா, உங்களை மகாலிங்க தானப்பா கொலை பண்ண பார்த்தான். டேய், யார் நீ? யாரா நீ? அப்பா, அப்பா மணிப்பா. அப்பா, போ. அப்பா மணிப்பா. போடா வெளிய. பாருங்க அப்பா, போ வெளிய. கொன்னலப்பா அப்பா. போடாங்கறல. அப்பா, மாமா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்க தான் என் அப்பாவை எனக்கு எதிராக மாத்தி வச்சிருக்காங்க. என்ன மருந்து கொடுத்தாங்களோ, என் அப்பா என்ன பார்த்தாலே விரட்டுறாரு. இன்னும் என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்ல மாட்டேங்கண்டா. ஒருத்தவங்களுக்கு மருந்து கொடுத்து மாத்த முடியுதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. எனக்கும் புனிதாக்கும் அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியல. இப்ப மாமா கத்துனார்ல, அது கூட நானும் புனிதாவும் தான் காரணம் இல்ல? மாமா தூக்கத்துல எதையோ நினைச்சு பயந்துருக்காருல, அது கூட நாங்க தான் காரணம். அவளையே நேத்து மாமா தண்ணி குடிக்கும் போது விக்கல் எடுத்துச்சுல, அது கூட நாங்க தான் காரணம். என்ன பண்ணிக்கண்ணன், நான் சொல்றது சரிதானே? என்ன நக்கல் பண்றீங்களா? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? இப்பவும் சொல்றேன், புனிதாவோட மாமா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவர் தான் என் அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு.